ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கண்ணாம்பூச்சி. இந்த விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற விளாக் தாங்க. இன்றைக்கி சண்டே வேறு, ஒர்க் லீவு. ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் கூட்டிகிட்டு வந்த இடம் தாங்க நம்ம தாராபுரத்து பக்கத்தில் இருக்கிற நல்லதங்கால் டேமுக்கு தாங்க வந்தோம். டேமோட வியூ பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக பக்காவாக இருக்குங்க. இந்த டேமில் 2 monthsக்கு முன்னாடி மீன் பிடிக்க அலவுடு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ டெண்டர் எடுத்திருந்தாங்க. அப்புறம் எப்படிடா நீ மட்டும் வந்து மீன் பிடிக்கிறன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெண்டர் முடிஞ்சதுங்க, யார் வேணால் வந்து மீன் பிடிச்சிக்கலாம். அதனால தான் நாங்களே வந்தோம். இல்லைன்னா இந்த பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டோம். இந்த டேமில் ஜிலேபி, ரோகு, கட்லா, பில்லுக்கெண்டை, விரால் போன்ற ஏகப்பட்ட மீன் நிறைய இருக்குங்க. நாங்கள் ஜிலேபி மீன் பிடிக்க தான் போயிருந்தோம். ஜிலேபி மீனுக்கு இறையாக என்ன கொண்டு போயிருந்தோன்னா நாக்குப்பூச்சிங்கிற மண்புழுவை தாங்க கொண்டு போனோம். நாக்குப்பூச்சியை குத்தி போட்டதில் ஜிலேபி மீன்கள் வந்து நிறையா கடிச்சிது. ஜிலேபி மீன் தான் கடிக்குதுன்னு பார்த்தா மண்புழுக்கு ரோகு மீன் கடிக்குதுங்க. மண்புழுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ரோகு மீன் கடிக்காது. ஏன்னா இப்போ கடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப வத்திருச்சு. அதனால் அதுக்கு சாப்பிட்றதுக்கு இறை இல்லாமல் மண்புழு போட்டாலும் வந்து சாப்பிட்றதுக்கு வருது. அதனால் ரோகு மீன் வந்து தூண்டில் மாட்டுச்சு. அந்த டே ஃபுல்லாக பிடிச்ச மீனை வீடியோவோட எண்டில் போட்டுருக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த டே ஃபுல்லாக பிடிச்ச மீன் இருந்தாங்க. 5 பேர் சேர்ந்து ஒரு 15 கிலோ மீன் பிடிச்சிருப்போம். தலைக்கு ஒரு 3 கிலோ வந்தது. நாங்கள் அங்கே டேம்லேருந்து வரும்போதே டேம்லேயே மீனை க்ளீன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். இங்கே வந்தோடனே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்ணாம்பூச்சி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அங்கே இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போயிருங்க.